அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 123 அதிகாரம் ஆரோகண சங்கீதம் எசேக்கியாவினால் எழுதப்பட்டது என்பதை வேத அறிஞர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இங்கே அவர் ஜெபிக்கிறார். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் வாயினால் நான் சொல்லுகிற வார்த்தையை விட என் கண்களினால் நான் உம்மோடு கூட பேசுகிற கண்ணீர் நிறைந்த வார்த்தைகள் பன்மடங்கு ஆற்றல் உள்ளவைகளாய் இருக்கிறபடினால என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுத்து நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன்? வேலைக்காரரினுடைய கண்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இங்கே வேலைக்காரிகள் என்று குறிப்பிடப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களிலே அவர்கள் வேலைக்காரிகளாய் இருக்கிறவர்களுக்கு அன்றைக்கு சாயங்காலத்திலேயே அவர்களுடைய சம்பளத்தை கொடுத்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடிமைகள், விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் தான் எல்லா காரியத்திலும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் எஜமான்களுடைய கரத்தையும் எஜமாட்டிகளுடைய கரத்தையும் அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருந்து அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்கிறது போல ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். காரணம் என்ன? அவர் சொல்கிறார், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்களுடைய ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். காரணம் என்ன? எசேக்கியா ராஜாவாக இருந்த நாட்களிலே அசீரியாவில் இருந்து வந்த சனகரிப் ராஜாவாக இருந்தபொழுது அவனுடைய தளபதியாக இருந்த ரப்சாக்கே வந்து அவன் யூத பாஷையிலே அங்கே நிற்கக்கூடிய எசேக்கியா ராஜாவினால் அனுப்பப்பட்ட எலியாக்கீம், செப்னா, யோவாகு இவர்களோடு கூட ரப்சாக்கே யூத பாஷையிலே பேசுகிறான். அவர்கள் யூத பாஷையிலே பேச வேண்டாம், எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், அதிலே பேசும், ஜனங்களுக்கு தெரியாதபடி பேசும் என்று சொன்ன பொழுது அத்தனை கேவலமாக நிந்திக்கிறான். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 27 அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் தேவன் என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி அத்தனையாய் நிந்தித்த பொழுது இதை எசேக்கியாவினிடத்தில் அவர்கள் சொன்ன பொழுது எசேக்கியா ராஜா அதை கேட்டு தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த அரண்மனை விசாரிப்புக்காரர்களாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியனின் மூப்பர்களையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்தில் ரெட்டு உடுத்தினவர்களாக அனுப்புகிறான். அவன் தேவாலயத்தில் பிரவேசித்து ஜெபிக்கிறான். நிந்தனைகளினால் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறும்படியாக இரக்கம் செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது என்று ஜெபிக்கிற அந்த காரியங்களை பார்க்கிறோம். இவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் சென்று சொல்கிறார்கள், இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேறு நோக்கமாயிருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லி அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவினுடைய நிலைமையையும் அங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையையும் பார்த்துவிட்டு அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விளைவை பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அழகான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். எசேக்கியா 14 ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபங்களை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகிரி
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த மாத்திரத்திலே அன்றைக்கு அந்த சேனையிலே ஆண்டவர் 1,85,000 பேரை வீழ்த்தி தள்ளும்படியாக ஒரே ஒரு தூதன் அங்கே அநேகரை கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ராத்திரியிலே சம்பவித்தது 35ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரிக்கிறான். அதிகாலமே எழுந்திருந்தபொழுது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். அப்பொழுது சனகரிப் என்ன செய்கிறான்? அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக இவர்கள் கொந்தளித்த பொழுது இந்த ராஜா தன்னுடைய கண்களை தேவ சன்னிதானத்துக்கு நேராக ஏறெடுத்தபடியினாலே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம். எங்கள் கண்கள் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கியிருக்கிறது போல வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை அடிமைகளாய் வாழ்கிறது போல வாழ்கிற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கம் செய்கிற வரையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான பதிலை கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிந்தனைகளினால் நிறைந்திருந்தோம் என்று சொன்னால், சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, அதை போல நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கண்கள் சொரிகிற கண்ணீரை அது அத்தனை வல்லமையுடையதாக பார்த்து இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை செய்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நாம் அந்த நிந்தனைகளுடைய வாழ்விலிருந்து விடுதலையை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.